வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சொல்லி கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பு என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எதிரி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்க போகிற ராசி, உங்கள் ராசி, நேர்வான ராசி மீன ராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குருவோட வீடு. குரு ஆட்சி பெறுவார், சுக்கிரன் உச்சம் பெறுவார். ரெண்டுமே குருமார்கள் தான். இவர் அசுரகுரு, ஒருத்தர் அசுரகுரு சுக்கிரன், தேவகுரு குரு பகவான். ஆனால் ஒரே வீட்டில் ரெண்டு பேருமே சிறப்பாக இருக்காங்க. அப்போ மீனராசியில் பிறந்தவங்க காலதேவனு 12ஆம் இடம் கடைசி வீடு, இது பாதத்தை குறிக்கும். அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஆனால் அது லேட்டாக தான் கிடைக்கும். எதிர்பார்க்கும் போது கிடைப்பதை விட எதிர்பாராமல் கிடைக்கிறது தான் உங்களுக்கு அதிகமாக வாழ்க்கையில். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு யார் யார் எதிரியாக இருக்க முடியும்? குரு பகவான் இயற்கையிலே ஒரு நல்ல சுபகிரகன். அவருக்கு யார் எதிர்க்க மாட்டார், அவர் எதிரி யார் உருவாக மாட்டார். இருந்தாலும் எதிரி ஒரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் மேலே அதிகமாக பற்று வைக்கிறீங்களோ, அது யாராக இருந்தாலும் சரி, அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த பந்தமாகவும் சரி, இல்லை உடன் பந்தமாகவும் சரி, அதிகமாக நட்பு யார் மேலே வைக்கிறீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிரியாக விடுவார்கள். சரிங்களா? இதுதான் ஒரு சூட்சம் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு குருவை பொறுத்து யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் யார் மேலே பற்று வைக்கிறீங்களோ அவங்களே உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அப்போ என்னையா செய்கிறது? நீ எல்லாத்தையும் அளவோடு வச்சுக்கோங்க. பற்று வைக்கணும், அந்த பட்டும் படாமல் வச்சுக்கிறணும். ஏன்னா குருவோட வீடு இப்போ நீங்கள் ஒரு குரு, ஒரு ஆசிரியர், ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கூட ஒரு 40 பசங்க 50 பசங்க படிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே படிப்பு தானே. ஆனால் அதில் ஒரு முக்கியமான குழந்தை, ஒரு 5 குழந்தைய நல்லா படிப்பாங்க. அவங்க நல்ல நம்பர் 1 இருப்பாங்க. நல்லா நீங்கள் அவங்க இங்கிலீஷ் படிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டாக வந்துடுவாங்க. கடைசியில் அவங்க பெரிய பதவிக்கு உங்களை மதிப்பாங்க நினைக்கிங்களா? அது நிறைய நினச்சி பாருங்கள். சும்மா சொல்லிக்கலாம். 100க்கு 90% கிடையாது. சும்மா படிக்க வச்சார், பீஸ் வாங்கி படிக்க வச்சார் அப்படி எண்ணத்தை கொண்டு போயிடுவாங்க. ஆனால் சில நபர்கள் விசுவாசத்தோடு இருக்கவங்களாம் இருக்காங்க. அது வெறும் 10% தான். ஆனால் 90% அவங்க வேலை உண்டு, அவங்க பாடம் போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த தனுசு ராசி, இந்த மீனராசியில் பிறந்தவங்க யார் மேலேயும் பற்று வைக்காதீர்கள். 1. 2வது, இது ஏன் அப்படின்னா, சுக்கிரனும் உச்சம், குருவும் ஆட்சி, புதன் மட்டும் இங்கே நீசமாவார். ஏன் அப்படின்னா, தன்னுடைய புத்தினால தான் நமக்கு எதிரி உண்டாவான்னு அர்த்தம். உங்கள் புத்தியை நீங்கள் கொடுக்குறீங்க, விலை கொடுக்குறீங்க, கடன் கொடுக்குறீங்க, புத்தியால் சொல்லித்தர்றீங்க, அவன் உங்களுக்கு மேலே வரலை வெட்டி ஆடிடுவான். அப்போ என்ன அர்த்தம்? புத்தினால் நட்பு வைக்கலாம், பண்பு வைக்கலாம், பாசம் வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். ஆனால் அதிகமாக எது நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்களோ அதுவே உங்களுக்கு எதிரியாக வந்துவிடும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரங்க. 2வது, திருமணத்துக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை இருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்து பேரம்பேத்தி எடுக்கும்போது ஒரு வாழ்க்கை இருக்கும். இந்த 3 வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மிக சிறப்பாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வரக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு அமிர்தமாக இருக்கும். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல சிறப்பு இருக்காது, நடுவில் பொதுவாக இருக்கும், ஃபைனலில் நல்லா ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். அது எல்லா ராசிக்கு, இந்த மீனராசிக்காக தனி ஒரு மகத்துவம் என்னன்னு, அதனால தான் மீனத்தில் போய் பாதை தோண்டி வச்சாங்க. எவ்வளோ பெரிய உடலாக இருந்தாலும் அவன் தொட்டுக்கும் பாதமாக தான் இருக்கும். மன்னிப்பு கேட்குறது, விழுந்து கும்பிட்றது, ஆசீர்வாதம் எல்லாம் பாதை தொட்டு கும்பிடுவாங்க. மகாலட்சுமி தாயாரே யார் பார்த்துட்டு இருக்காங்க? அரங்கநாதனுடைய திருவடியில் தான் அம்மா உட்காந்துருக்கா. அதுதான் திருவடி.
திருவடி தரிசனம் பண்ணியாச்சுன்னா மகாலட்சுமி அனுக்கிரகம் தன்னா போல கிடச்சிரும். அப்போ கணவன், நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க வச்சுக்கோமே, நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய கணவனுடைய பாதங்களை தினமும் அமுக்கிவிடணும். அமுக்கிட்டால் மகாலட்சுமி அனுக்கிரகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். யாருக்கு? அந்த பெண்ணுக்கு. சிதான் நானா ஃப்ரெண்ட் என்னையா செய்கிறது அப்படின்னா, உங்களுடைய மனைவியோட கரங்களை நல்லா பிடிச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத கையால் அள்ளி வழங்கணும். கையை பிடிச்சி விடலாம், இல்லை கையில் வந்து பணம் கொடுக்கலாம், நகை வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு உதவி பண்ணலாம், நிறையா வேலை பண்ணலாம். அவங்க கையால் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் துணை இருந்து செஞ்சீங்கன்னா அதுவும் மகாலட்சுமி அனுக்கிரகம் கிடைக்கும். ஏன்னா திருமால் பாதத்தில் மகாலட்சுமி அங்கே வாசம் செய்கின்றாள். பெண்களுக்கு கையில் வந்து பொதுவாக பெண்களே மகாலட்சுமியுடைய சொரூபம் தான், இருந்தாலும் கையில் அவங்களுடைய வாசம் இருக்கும். அப்போ கைகளை பற்றி கொள்ள வேண்டும், கணவனுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். யாரையுமே நீங்கள் முழுசாக நம்பி விடாதீர்கள். இதுதான் நீங்கள் மிக தெரிஞ்சுக்கணும். படன்னு யாராவது பழகிட்டால் ரொம்ப நீ பற்று வச்சுருவீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களே உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு செகண்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. இப்போ மீனராசி எப்படி இருக்கணும்? இதில் என்ன ராசி பார்த்துருங்கன்னா, இதில் புரட்டாதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் அடங்கும். புரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். அது வந்து ஒரு பாதம் தான் நிற்கும், 4ஆம் பாதம் மட்டும்தான் நிற்கும். மீதி உத்திரட்டாதியும் ரேவதியும் ஃபுல்லாக 4 பாதம் நிறைஞ்சு நிற்கும். உடைவிடாத நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களுக்கு அதிகமான பவர் இருக்கும். பொதுவாகவே 4 பாதம் கொண்ட நட்சத்திரங்கள் வந்து அதிக பற்று இருக்கும். இந்த உடைவட்ட நட்சத்திரம் எப்படியாவது தப்பிச்சுக்கிடுவாங்க ஓரளவுக்கு. இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி இங்கிட்ட உருட்டி ஓடிடுவாங்க. ஆனால் உத்திரட்டாதியும் ரேவதியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றில் இறங்கிட்டு அதே சிந்தனையாகவே இருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அப்படி மாறி வந்தால் உங்கள் வாழ்க்கை என்றும் ஏறுமுகமாகவே இருக்கும். அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி நாயகன் குரு பகவான். வழிபாடு தண்ணக்கூடிய தெய்வம் யாரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேர் கடைப்பிடிக்கணும். ஒன்று ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமியை வழிபாடு பண்ணணும், இன்னொன்று திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணணும். அரங்கநாதனையும் பண்ணணும், முருகப்பனும் வழிபாடு, 2 பகவானை வழிபாடு பண்ண உங்கள் வாழ்க்கையில் குருவருளும் திருவருளும் பொங்கி ததும்பி பூரணமாக இருக்கும். அப்போ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வஸ்திரம் பார்த்தீங்கன்னா கருப்பு உங்களுக்கு சுத்தமாகாது. நல்ல மஞ்சள் வஸ்திரம் கட்டிக்கங்க. இவ்வளோ ஒரு எதிரியாக பார்த்துட்டு அப்படி ஒதுங்கிடுவான். அதுதான் இந்த செந்தூர குங்குமம். பெண்கள் வந்து முந்தைய காலத்தில் செந்தூர குங்குமம் வைப்பாங்க. இப்போ தான் ரவுண்டாக வைக்கும். பல காலத்தை பார்த்தீங்கன்னா நீளமாக வைப்பாங்க. அப்படி ஒரு விளக்கு எப்படி எரியுது பார்த்தீங்களா, திலகம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விளக்கு எப்படி எரியுதோ அது மாதிரி நம்முடைய குங்குமம் அப்படி வைக்கணும். பழைய காலத்தில் உள்ள படங்கள் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமத்தை அப்படி தான் வைப்பாங்க. சுவாமிக்கு அப்படி தான் வைப்பாங்க, பெண்கள் அப்படி தான் வைப்பாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் மாற கழிவுமாக அப்படியே ரவுண்டாக வச்சுக்கிறாங்க, அழகாக வச்சுக்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட டிசைனோட வச்சுக்கிறாங்க. அதனால் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அப்போ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குங்க. அன்பு இருக்குது, பண்பு இருக்குது, பாசம் இருக்குது. ஆனால் மற்றவங்ககிட்ட நீ எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களை மாடி எதிர்பார்க்க நினைக்கிறீங்க, அது நடக்கணும்ல. சரி அப்படிட்டானோ அவங்க அதையும் பற்று வைக்கிறீங்க, அவன் எதிரி ஆயிடுறானே. அப்போ என்ன செய்யணும்? நீங்களாகவே இருங்க, அவங்களாகவே இருக்கட்டும். உங்கள் வேலை உண்டு வைப்பான்னு போயிட்டே இருங்க, அவங்க அவங்க போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப அவங்க மேலே பற்று வச்சு நீ வந்தால் தான் செய்யணும், நான் வந்தால் தான் ஜெம்பி ரொம்ப போனீங்கன்னா என்றாவது ஒரு நாள் அது மிகப்பெரிய பிரிவினை உண்டாக்கிவிடும். நீ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா வாழ்ந்தவங்களை கேட்டு பாருங்கள். ஒரு 60 வயசுக்கு மேலே கேட்டு பாருங்கள், ஆமையா அப்படித்தாயா இருந்தாயா, அவளை பாசம் வச்சுருந்தாயாப்பா பொண்ணு மேலே, அவன் எட்டி கூட பார்க்கலையா, அவனை பாசம் வச்சேன் பையன் மேலே, என்னை எட்டி கூட இப்படி சொல்லவும் நிறையா பேர் இருப்பாங்க. யார்? மீனராசிக்காரங்க. இப்போ நல்ல டீனேஜ் இந்த வயசு வரவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய
மிகப்பெரிய சொத்தே உங்களுடைய கல்வி, ஞானம், அறிவு. அதை மட்டும் நீங்கள் பக்கம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் மிக செல்வச் செழிப்பாக இருந்து குருவருளும் திருவருளும் என்றென்றும் நிலைக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.